Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. Al-Aqida al-Islamiyya பாடம் 5 உடைய இறுதி கேள்வி 8 தௌஹீதால் கிடைக்கும் பலன் என்ன? இதற்கு முன்பு தௌஹீதுடைய வகைகளை படித்தோம். அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றானா, இந்த மாதிரியான பல முக்கியமான கொள்கைகளை நாம் படித்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தௌஹீதை பற்றிய விஷயங்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ் எதற்காக நம்மை படைக்கிறான் அந்த நோக்கத்தை பற்றிய விஷயங்கள். ஆக இந்த கல்வியை படித்துக் கொள்வதால் தௌஹீதால் என்ன பலன்? மறுமையில் அல்லாஹ்வின் தண்டனையை விட்டு பாதுகாப்பு பெறுவதும் இவ்வுலகில் மன்னிக்கப்படுவதும் தௌஹீதின் பலன்களாகும். தௌஹீதை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை வணங்கினால் அவர் மறுமையில் அல்லாஹ்வின் தண்டனை விட்டு பாதுகாக்கப்படுவார், இந்த உலகத்தில் மன்னிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய ஆயத் சூரா அல்-அன்ஆம் 6வது சூராவுடைய 82வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்ம் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தங்களின் ஈமானில் அநியாயத்தை கலந்து விடவில்லையோ அவர்களுக்கே நிச்சயமாக பாதுகாப்பு உண்டு, அவர்கள்தான் நேரான வழியிலும் இருக்கின்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஈமானில் அநியாயத்தை கலப்பதென்றால் என்ன? அதுதான் ஷிர்க். ஒருவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டு ஷிர்க்கை தன்னுடைய ஈமானில் கலந்து விட்டால் அவர் அநியாயத்தை ஈமானில் கலக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் எந்த பாதுகாப்பும் கிடைக்காது, அவர் நரக தண்டனைக்குரியவராக ஆகிவிடுவார், அவர் நேர்வழியில் உள்ளவராகவும் இருக்க மாட்டார். ஒரு ஹதீஸை ஷேக் இங்க கொண்டு வராங்க, வஹக்கல் இபாதி அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது மக்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற உரிமை அல்லாஹ் யுஅذிப மன் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பவரை அவன் வேதனை செய்யாமல் இருப்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரியில 2856வது ஹதீஸ். ஆக யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் இருக்கிறாரோ, தௌஹீதுல தெளிவாக இருக்கின்றாரோ, அவரை அல்லாஹ் நாளை மறுமையிலே வேதனை செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். இது ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற உரிமை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக தௌஹீதுடைய பலன் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மை தண்டிக்காமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலும் ஒருவர் மன்னிப்பை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றது. பாடம் 6. இந்த பாடம் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பொருளும் அதன் நிபந்தனைகளும், அதாவது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு ஒருவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதா அல்லாஹ்விடம் கபூலாக வேண்டும், ஏற்கப்பட வேண்டும் என்றால், அவர் உண்மையிலே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுல உண்மையாக இருக்கிறார் என்றால் அதற்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கின்றன, ஷுரூத் ஷர்த்துகள் என்னென்ன, கண்டிஷன்ஸ் என்னென்ன என்பதைத்தான் இந்த பாடத்துல ஷேக் அவர்கள் கொண்டு வராங்க. ஆக இந்த பாடத்துடைய ஒரே கேள்வி, அந்த கேள்விக்கு விரிவான தெளிவான பதிலை கொண்டு வந்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பொருள் என்ன, அதன் நிபந்தனைகள் யாவை? முஸ்லிமான என் சகோதர சகோதரியே அறிந்து கொள்ளுங்கள், நன்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கும் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. லா இலாஹ இல்லல்லாஹு தான் சொர்க்கத்தின் சாவியாகும். ஆனால் எந்த சாவியாக இருந்தாலும் அதற்கு பற்கள் இல்லாமல் இருக்காது. சரியான பற்களுடைய சாவியுடன் போனால்தான் நமக்கு சொர்க்கத்தின் கதவு திறக்கும், இல்லை என்றால் அது திறக்கப்படாது. ஒரு பூட்டுக்கு சாவி இருக்கிறது, அந்த சாவியை கொண்டு பூட்டை திறக்கிறோம், கதவு திறக்கப்படும். சாவி பற்களோடு இருக்கும், அந்த பற்கள் சரியாக இருந்தால்தான் சாவி திறக்கும், அதாவது பூட்டு திறக்கும், இல்லை என்றால் திறக்காது. அது போலத்தான் சொர்க்கத்திற்கு போவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு சாவிதான். ஆனால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள் இருக்கிறது, அது ஒரு சாவியின் பற்கள் போல என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இது நம்முடைய சலஃப்ல, நம்முடைய தாபிஈன்களில் ஒரு தாபிஈ வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. லா இலாஹ இல்லல்லாஹ்வின் நிபந்தனைகள் என்பவை இந்த சொர்க்கத்தின் சாவிக்கான பற்களாகும்.
யார் ஒருத்தர் லா இலாஹவுடைய நிபந்தனைகளை தெரிஞ்சுக்கிறோ அவர் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த திறக்கக்கூடிய கதவின் சாவிக்கு பற்களோடு, சரியான பற்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போது அந்த சாவி உண்மையிலே பலன் கொடுக்கும். அவை இவையே என்னென்ன நிபந்தனைகள்? முதலாவது அல் இல்மு, கல்வி, மார்க்க அறிவு. அதாவது அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்பட தகுதியானவையாக மக்கள் எடுத்துக்கொண்டுள்ள அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் இல்ம். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி அறிவு. ஒருவருக்கு இந்த அறிவு இல்லை என்றால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரியவே இல்லை என்று அர்த்தம். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறார், ஆனால் அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படுகிற எதையும் நிராகரிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர் இணை வைப்பார், ஏன்னா அவர் நிராகரிக்கல. அப்ப வணங்கப்பட்டு கொண்டிருக்கிற அல்லாஹ்வை தவிர்த்துள்ள அத்தனையும் நிராகரிப்பது முதலாவது. அதோடு அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று உறுதிப்படுத்துவது அடுத்தது. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் அல் இல்ம். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி அறிவு, அதை பற்றி கல்வி. அல்லாஹ் கூறுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமான செய்தி இதுதான், அறிய வேண்டிய செய்தி. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. 47வது சூறாவுடைய 19வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர உள்ள எதுவும் வணங்கப்படுவதற்கு தகுதியானது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, ஒரு ஹதீஸை ஷேர் கொண்டு வராங்க, மன் மாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் ஒருவர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று அறிந்தவராக இருக்கும் நிலையில் இறந்து விடுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். ஆக சொர்க்கம் நுழைவதற்கு காரணமாக ஒருத்தர் இந்த இல்மோடு இருப்பதை இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார். அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவர் அதை பற்றி அறிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா நாவினால் சொல்லிவிட்டு லா இலாஹ ஏன் சொன்னனே தெரியாம, அதுக்கு அர்த்தமும் தெரியாம ஒருவர் அந்த கொள்கையை விளங்காம, தௌஹீதை விளங்காம ஏற்றுக்கொண்டால் அது அவரிடம் ஏற்கப்படாது. ஏனென்றால் அவர் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்வுல அல் இல்முங்கிற இந்த கல்வி, அறிவுங்கிற நிபந்தனை அடிபட்டு விட்டது. இந்த ஹதீஸை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 26வது ஹதீஸ். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது அல் யகீன், அதாவது மனதில் உறுதி. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அந்த அறிவோடு ஏற்கிறார், அவருக்கு தெரிய வருகிறது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இதுதான் அர்த்தம். ஆனால் அவர் உறுதியோடு இருக்கிறாரா? மனதிலே அந்த உறுதி, யகீன் அதன் மீது இருக்கிறதா? வணக்கத்திற்குரிய அல்லாஹ் மட்டும்தான் என்பதில் அவருக்கு உறுதி இருக்க வேண்டும். வேறு யாரும் வணக்கத்திற்குரிய இல்லை என்பதில் அவர் தெளிவு இருக்க வேண்டும். ஆக இந்த யகீன் உள்ளத்திலே ஒருவருக்கு இருக்க வேண்டும். அறிவு ஒன்று, அதற்கடுத்து உள்ளத்தில் இருக்க வேண்டிய யகீன் இரண்டு. அப்போ அந்த யகீன் என்கிற மன உறுதி என்பது இது எதற்கு மிக முக்கியமானதா இருக்கிறது என்றால், ஒருவர் அவர் ஏற்றுக்கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி சந்தேகம் இல்லாமல் இருப்பதை அது உறுதி செய்யும். யகீன் என்பது ஷக்குக்கு எதிரானது. ஷக் என்றால் சந்தேகம். ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஏற்றுக்கிட்டார், ஆனால் அவருக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. நாம சரியான கொள்கை தான் ஏற்றுக்கிட்டோமா? ஒரு சமயம் ஏன் மற்றதை ஏன் வணங்கக்கூடாது? அல்லாஹ்ன்ற ஒன்று உண்மையிலே உண்டுதானா? இப்படிலாம் கேள்வி அவருக்கு இருக்கிறது என்றால் என்ன ஆகிவிட்டது? அவருடைய உள்ளத்திலே சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு. இந்த சந்தேகம் இருந்தால் அவருக்கு யகீன் இல்லை என்று அர்த்தம். ஆக அவர்கிட்ட உறுதி இல்லை, மனதில் உறுதி இல்லை. அவர் எந்த நேரத்தில் தடமாறலாம், எந்த நேரம் புரண்டு விடலாம். இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்லீமா இருப்பாரு, நாளைக்கு திடீர் காபிரார், முர்த்ததா இருப்பார். ஏன்னா அவருக்கு உறுதியே இல்லை, அவருக்கு அறிவும் இல்லை, உறுதி இல்லை. அப்போ ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த இரண்டாவது நிபந்தனை தெளிவா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நிறைய முஸ்லிம்கள் முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தமே தெரியாதவங்க இருக்கிறாங்க. நிறைய முஸ்லிம்கள் நம்முடைய மக்களிடம் கேட்டு பாரு, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் என்ன தெரியாது. அர்த்தமே தெரியாதவருக்கு எப்படி யகீன் வரும்? இன்னொருவருக்கு அர்த்தம் தெரியும், ஆனா அவருக்கு உறுதி இல்லை. ஆகவேதான் அவர் பல நேரங்கள்ல பலவிதமான குஃப்ரான கொள்கைகள், சிந்தனைகள், கம்யூனிச கொள்கை, நாத்திய கொள்கை, அதுல இருக்கிற தலைவர்கள், அவர்கள் மீதெல்லாம் ஒரு ஈர்ப்பு, நல்ல அபிப்பிராயம், அவர்களும் ஏதோ நல்ல விஷயத்தை சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவங்க மனசுக்குள்ள வந்து நுழையுது. உண்மையிலே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு தெளிவு இருக்கிற ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான கொள்கை உள்ள ஒருவனை
அல்லது அதில் தலைவனாக இருக்கக்கூடியவனை எப்படி நம்பிக்கைக்குரியவனாக, நல்லவனாக, அல்லது அந்த கொள்கையில் ஒரு நல்ல மனிதனாக நம்ம நினைக்க முடியும்? அப்ப இது யகீன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப ஒருவருக்கு யகீன் இதில் லா இலாஹ என்று உறுதியாக இருந்தால், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான கொள்கை உள்ளவர்கள் அத்தனை பேர் விஷயத்திலும் அவர் தெளிவாக, அவர்கள் வழிகேட்டிலும் அசத்தியத்திலும் இருக்கிறார்கள் என்பதிலே அவருக்கு தெளிவான அறிவு இருக்கும். அப்ப இது நம்முடைய மனதில் இருக்கிற உறுதிப்பாடில் இருக்கிற பிரச்சனை. சந்தேகம், ஏதோ ஒரு சந்தேகம், கொள்கையில் தெளிவில்லாத தடுமாற்றம். அது அப்ப யகீன் என்பது முதலில் சந்தேகத்திற்கு எதிரானது. ஒருவருடைய உள்ளத்தில் சந்தேகம் வந்தால் யகீன் அடிபட்டு விடும் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் முதலில் யகீனோடு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இதன் மூலம் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி சந்தேகம் இல்லாமல் மனதில் உறுதியாக அவனை நம்பிக்கை கொள்கிறார். அல்லாஹ் கூறுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு. நிச்சயமாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால், முஃமின்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்கிறார், அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டு அவருடைய தூதரை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்கள். சரி, அதோடு அல்லாஹ் நிறுத்தி விட்டானா? இல்ல, சும்ம அதற்கு பிறகு லம் யர்தாபு, அதிலே சந்தேகம் கொள்ளவே மாட்டார்கள். அவர்களுக்கு சந்தேகமே இல்லை, அதுல அந்த உறுதி அவர்களுக்கு தெளிவாக இருக்கிறது. அப்ப லம் யர்தாபுனா சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலா 49வது சூராவுடைய அல் ஹுஜராத்துடைய 15வது ஆயத்திலே இதை சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க பாருங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ் லா யல்கல்லாஹ பிஹிமா அப்துன் கைர ஷக்கின் ஃபயுஹ்ஜப அனில் ஜன்னah. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை என்றும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2 உறுதிமொழிகளும் சந்தேகம் கொள்ளாமல் நம்பிய நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய எந்த அடியானும் அவர் சொர்க்கத்தை விட்டு தடுக்கப்பட மாட்டார். அப்ப எப்படி சொர்க்கத்துக்கு போவார்னா, இந்த சந்தேகம் இல்லாம தான் போவார். சந்தேகத்தோட தான் சொர்க்கத்தை விட்டு தடுக்கப்பட்டுருவார். ஏன்னா அவருக்கு தான் சந்தேகத்தில் இருந்திருக்காரு, யகீன் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது கைர ஷக், ஷக்கு இல்லாதவராகங்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரு முஸ்லிம்னா எனக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது, ஷக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் இபாதத்துக்குரியவன், அவன் தான் ரப், அவன் தான் இலாஹ், அவன் தான் மகத்தானவன், அவன் தான் வணக்கத்துக்கு, அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. அப்படி சந்தேகம் இல்லாத நிலையில் யார் இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை சந்திப்பாராம். எப்படி? அவர் சொர்க்கத்தை விட்டு தடுக்கப்பட மாட்டார், நேர சொர்க்கத்துக்கு. அவருக்கு எந்த தடையும் சொர்க்கத்துக்கு போவதற்கு இருக்காது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 27வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஆக இன்று நாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகளை 2 நிபந்தனைகளை படித்திருக்கிறோம். ஒன்று அல் இல்ம், முதலில் லா இலாஹ்வுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது, அதுதான் இல்ம். இரண்டாவது அல் யகீன், அதிலே உறுதி கொள்வது, மனதில் அதிலே சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை வைப்பது. ஆக இந்த 2ஐயும் அதற்குரிய ஆதாரங்களோடு நாம் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் 3லிருந்து தொடர்வோம். அல்லாஹ் தஆலா நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதில் கல்வி உள்ளவர்களாக, அதில் தெளிவுள்ளவர்களாக, அதன் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக நம்மை ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.